என்ன பார்க்க போறோம்னா, நம்ம MongoDB அட்லஸ வந்து நம்ம வந்து எப்படி செர்வர் கூட கனெக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது MongoDB அட்லஸ் நம்ம டேட்டாபேஸ் வந்து எப்படி செர்வர் கூட கனெக்ட் பண்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, MongoDB அட்லஸ் வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். குரோமுக்கு போயிட்டு MongoDB அட்லஸ் போயிருங்க அந்த வெப்சைட்டுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் MongoDB அட்லஸ் போயிட்டு உங்க ஐடி இமெயில் ஐடிய குடுத்து சைன் இன் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு சைன் இன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்ட் இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க வந்து இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ற மாரி தான் இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் ப்ராஜெக்ட் செக்ஷனு. இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கிரியேட் ப்ராஜெக்ட் குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து புதுசா கிரியேட் பண்ணிக்கங்க. இதுல கரெக்ட்டா. அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனு. இதுல ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கங்க ஒரு ப்ராஜெக்ட்ட. நியூ ப்ராஜெக்ட் குடுத்து. இதுல தான் பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட்டுக்கான நேம் கேட்கும். நான் வந்து சிம்பிள் க்ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி இங்க இருக்கும். ப்ராஜெக்ட் ஓனர் நீங்களான்னு கேட்கும். ஓகே. இப்ப கிரியேட் ப்ராஜெக்ட் குடுத்துருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். நீங்க வந்து இப்போ ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும். இதுதான் உங்க ப்ராஜெக்ட்டு. கிரியேட் பண்ணிக்கிறீங்க. கிரியேட் இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளவுட் டேட்டாபேஸஸ் அவைலபிளா இருக்கிறது. இப்போ நம்ம வந்து ஃப்ரீன்னு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம இந்த கிளஸ்டர் நேம் வந்து நான் பேக் எண்ட் ஏபிஐ டிபின்னு வச்சுக்கிறேன். ஏபிஐ டேட்டாபேஸ்ன்னு வச்சுக்கிறேன். நான் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்றேன். மும்பை ரீஜியனா இருக்கட்டும். இப்போ நான் டிப்ளாய்மென்ட் குடுத்துறலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம செட்டப் பண்ணணும். நெட்வொர்க் செக்யூரிட்டி செட்டப் பண்ணணும். இது உங்க இமெயில் ஐடி இருக்கும். யூசர் நேமா. அதுக்கப்புறம் நீங்க வேணா அதையும் மாத்திக்கலாம். மாத்திட்டு உங்க பாஸ்வேர்ட் வந்து நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி குடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா 1, 2, 3 1, 2, 3ன்னு வச்சுக்கிறேன். இதையுமே நீங்க மாத்திக்கலாம். நான் என் பேர வெங்கட் பாபுன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து கிரியேட் டேட்டாபேஸ் யூசர் குடுத்துருங்க. அது கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் மெத்தட் குடுத்துட்டு, உங்ககிட்ட MongoDB காம்பஸ் இருந்துச்சுன்னா நல்லது. நான் ஒரு MongoDB காம்பஸ் வந்து வச்சிருக்கேன். அது ஒரு இதே மாரி ஆப் தான். MongoDB காம்பஸ் எடுத்துட்டு, நான் MongoDB காம்பஸ் வச்சிருக்கேன். அதனால அத குடுத்துட்டு, ஆப்ஷன் குடுத்துட்டு, நீங்க வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க காப்பி பண்ணிக்கங்க. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் காப்பி பண்ணிட்டு டன். ஓகே. நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆச்சு. இப்போ வந்து நம்ம server.js போய்க்கலாம். server.js போயிட்டு, இப்போ வந்து நம்ம MongoDBய வந்து செர்வர் கூட கனெக்ட் பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து மங்கூஸ் லைப்ரரி வேணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மங்கூஸ் லைப்ரரிக்காக நீங்க வந்து ஒரு நியூ டாப் கிரியேட் பண்ணிட்டு npm js.com போட்டீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் நான் மங்கூஸ் குடுத்துடுறேன். மங்கூஸ் பேக்கேஜ். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, எப்படி மங்கூஸ இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான் மங்கூஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்டு. அத எப்படி யூஸ் பண்ணணும்லாம் அதுல போட்டிருப்பாங்க. டாக்குமெண்டேஷன் நீங்க ஃப்ரீயா இருந்த டைம் எடுத்து படிச்சு பார்த்துக்கங்க. இதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க்கான மெத்தடு. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இத நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ரன் பண்ணிடலாம். நம்மளுக்கு மங்கூஸ் லைப்ரரி இந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, இங்க டவுன்லோட் ஆயிருக்கும் பேக்கேஜ் டாக்குமெண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இத யூஸ் பண்ண போறோம் ப்ராஜெக்ட்ல. இதுக்கு கான்ஸ்ட் மங்கூஸ் மங்கூஸ் கொடுத்துட்டேன்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மங்கூஸ் டாட் கனெக்ட்
இங்க வந்து நம்ம வந்து அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க வந்து இம்போர்ட் பண்ணோம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க நம்ம காப்பி பண்ணத, அத நான் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எடுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் கனெக்ட் குடுத்துட்டு, காம்பஸ் குடுத்துட்டு, ஐ ஹேவ் இந்த இத வந்து நான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க காப்பி பண்ணிக்கிட்டேன். அத அப்படியே அங்க போய் பேஸ்ட் பண்ண போறோம். இப்ப பேஸ்ட் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இப்படி தான் இருக்கும். நம்ம பாஸ்வேர்ட் நம்ம இங்க மாத்திரணும். நம்ம என்ன குடுத்தோமோ பாஸ்வேர்டு. ஓகே. கனெக்ட் பண்ணிட்டு, இப்போ அதுக்கப்புறம் இது வந்து ப்ராமிஸ்ன்னு சொல்லுவாங்க. .10 போட்டு எழுதுறது. நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் console.log கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல். இட் கனெக்டட் டு டிபி நான் வச்சுக்கிறேன். இப்போ இப்போ வந்து நான் ரன் முன்னாடி இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு. அது வந்து நம்ம மோங்கோடிபி அட்லஸ் போயிட்டு, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். மோங்கோடிபி அட்லஸ் போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட்ல போயிருங்க. ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபிஐ டிபி இப்படி தான் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெட்வொர்க் ஆக்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம ஐபி அட்ரஸ் அதில ஆட் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல பண்றதுனால, இப்போதைக்கு நீங்க வந்து அந்த ஐபி அட்ரஸ்ல வந்து அலோ ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர் யாருனாலும் அத ஆக்சஸ் பண்ணிக்கிற மாரி குடுத்துருங்க. இதே நீங்க பெரிய பெரிய அப்ளிகேஷன் பண்றதா இருந்தா, நீங்க வந்து செக்யூரா வைக்கணும்னா, நீங்க வந்து செக்யூரா அந்த ஐபி அட்ரஸ் நீங்க என்ன ஐபி அட்ரஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுவீங்களோ, அத மட்டும் வச்சுக்கலாம். டேட்டா ஆக்சஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஐபி அட்ரஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு லோக்கல் ஹோஸ்ட் பண்றதுனால, அலோ ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர் குடுத்துருங்க. கொஞ்சம் கழிச்சு அதுவே ஆக்டிவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணிறலாம். கனெக்டட் டூ டிபி அப்ப சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு.